ஹலோ கைஸ், வெல்கம் டு ஸ்பெக்டேட்டர். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ வர மாதிரி இருக்குது. ஸோ இடையில ஏகப்பட்ட சம்பவம் நடந்துச்சு. பட் சென்னையை பொறுத்த வரைக்கும் இந்த சீசன் கிட்டத்தட்ட யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க நாக் அவுட்டுக்கு மூவ் பண்ணுவாங்கன்னு. நாக் அவுட் மூவ் பண்ணாங்க, பட் அங்கே தோல்வி அடைஞ்சாங்க. ஓகே, கம்பேர்ட் டு நம்மளை விட எஃப்சி கோவா டிசர்வ்னே சொல்லலாம். அந்தளவுக்கு நல்ல கேம் ஷோ பண்ணாங்க. பட் சென்னை எஃப்சி ஸோ கண்டிப்பாக அந்த சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்குது. ஸோ அந்த வாய்ப்பும் மிஸ் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் ரெஃப்ரிஸும் நம்மளுக்கு ஏற்ற சாதகமாக அமையலை. ஸோ ஹோப் எல்லாமே இதுக்கு ஏற்ற மாதிரி நடந்துச்சு. அதுக்கு அடுத்த சீசன் பெட்டராக ப்ரிப்பேர் பண்ணிட்டு வருவாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஏகப்பட்ட அப்டேட்ஸ் பார்க்கலாம். ஸோ இப்போ ட்ரான்ஸ்ஃபர் நியூஸ் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. ஸோ ட்ரான்ஸ்ஃபர் நியூஸில் இனிஷியலாக என்ன பார்க்க போகிறோம்? ஸோ நம்மளுக்கு எதிராக சம்பவம் பண்ண நோவா சௌதரி சொல்லலாம். ஸோ நோவா சௌதரியை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட கேரளா பிளாஸ்டர்ஸில் மல்டியர் டீலில் ஜாயின் பண்ண போகிறாருன்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் இது ஆல்மோஸ்ட் ரூமராக இருக்கும், அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ எதனால் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, இன்னும் அவங்க சீசனே முடியல. ஸோ ஒன்ஸ் கம்ப்ளீட் ஆன பிறகு தான் மேனேஜ்மெண்ட் டிசைட் பண்ணுவாங்க இவருக்கு கான்ட்ராக்ட் எக்ஸ்டென்ஷன் கொடுக்கலாமா வேணாமான்னு. ஸோ இடையில இந்த மாதிரி ஒரு நியூஸ் வருது, மேபி இது ரூமராகவும் கன்சிடர் பண்ணலாம். ஒன்ஸ் கன்ஃபார்ம் ஆனால் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ரூமர் வந்து பரவிட்டு இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்? சென்னை நியூஸ் தான். ஸோ சென்னை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட பிளேயர்ஸ் அப்ரோச் பண்ணாங்க. 6 ஃபாரின் பிளேயர்ஸ், அதாவது 6 இந்தியன் பிளேயர்ஸ் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்தோம். பட் ஃபைனலாக சென்னையோட கேம் முடிஞ்ச பிறகு அப்டேட் கிடைக்கணும். அதுக்கேற்ற மாதிரி அப்டேட் கிடச்சிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம அப்டேட் பண்ணியிருப்போம் லாடின் போயா. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா ஜம்ஷெட்பூரோட ஒரு சென்டர் பேக்குன்னு சொல்லலாம். ஒரு சூப்பர் கேம் ஷோ பண்ணிட்டு வந்தார் இந்த சீசனும். ஸோ அவருக்கு ஏற்ற மாதிரி நம்ம அவன் கையில் ஒரு சூஸ் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். ஸோ அடுத்த சீசன் வந்து நம்ம சென்னைக்கு ஜாயின் பண்ணுவாங்க. ஸோ எத்தனை நேரம் டீல்ன்ற மாதிரி ஒரு கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் நான் கிடச்சி அப்டேட் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு சென்னை எஃப்சிக்கு கன்ஃபார்ம் அவர் பார்த்தீங்கன்னா சென்னை எஃப்சி கூடிய சீக்கிரத்தில் அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணிவிடுவாங்க லாடின் பேயோட அனௌன்ஸ்மெண்ட்னு சொல்லலாம். கூடவே அவர் மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட மந்தாரோ தேசையோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனும் அக்ரி ஆயிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட இந்த 2 பிளேயரும் சென்னைக்கு வர போகிறாங்கன்ற மாதிரி சொல்லலாம். ஸோ அந்த வருஷத்தில் மந்தாரோ தேசையை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு முன்னாடி மற்ற நியூஸ் பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ மற்ற நியூஸ் அப்படி என்னன்னா, பெங்களூர் எஃப்சி ஸோ கிட்டத்தட்ட இந்த சீசன் கோச்சை மாற்றினாங்க, பிக் பிளேயர்ஸை கொண்டு வந்தாங்க. பட் ஒன்றுமே வேலைக்கு ஆகலை. அந்த வருஷத்தில் இன்னமும் பார்த்தீங்கன்னா அவங்க கிட்டத்தட்ட ஐஎஸ்எல்ல பிக் பிளேயர்ஸ் எல்லாம் கொண்டு வர பார்க்குறாங்க. ஆல்மோஸ்ட் எல்லாம் சைன் ஆக அதிக வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு வராங்க. பெங்களூர் எஃப்சி கண்டிப்பாக ஒரு ஐஎஸ்எல்லோட பிக் பிளேயர்ஸை கொண்டு வருவாங்களா? அப்படி கொண்டு வந்தால் எந்தெந்த பிளேயர்ஸ் நம்ம டீட்டெயிலாக அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்? ஸோ மார்க்கஸ், ஸோ அவர் பார்த்தீங்கன்னா ஒரு டைம்ஸ் ஆஃப் இந்தியன் ஸ்போர்ட்ஸ் எடிட்டர். அவர் மூலிமா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிளேயர்ஸோட ட்ரான்ஸ்ஃபர் நியூஸ் கிடைக்கும். அந்த வருஷத்தில் அவர் ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருப்பார். ஸோ கிட்டத்தட்ட ஒரு கிளப்போட மேட்சஸ் முடிஞ்சால் கண்டிப்பாக நான் அப்டேட் தருவேன் அப்படின்னு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு கிளப்போட மேட்சஸ் முடிஞ்ச பிறகு ஸோ சீசன் எண்டான பிறகு ஏகப்பட்ட அப்டேட்ஸ் காத்துட்ருக்கு. அனைத்து விதமான அப்டேட்ஸும் நம்ம ஸ்பெக்டேட்டர் மூலியமாக நம்ம தெரிஞ்சிக்கலாம். ஸோ சேனலில் ஃபாலோ பண்ணிக்கங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்? மோகன் பகான் சூப்பர் ஜெயின்ஸ் சனாத் முகமதை பார்த்தீங்கன்னா அப்ரோச் பண்ணிட்டு வராங்கன்னு சொல்லலாம். சனாத் முகமது பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ கிட்டத்தட்ட ஒரு லெஃப்ட் விங்கர், இந்தியன் அண்டர் 23க்காக தன்னோட கேமை ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக ஜம்ஷெட்பூர் சேர்ந்த பிளேயர். காலேஜ் ஜாமில் வந்த பிறகு தான் அவரோட ப்ரெசன்ஸே நம்மளுக்கு தெரிய வந்துச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி பெருசாக தெரியல. பட் காலேஜ் ஜாமில் இருக்கும்போது அவரோட ப்ரெசன்ஸ் எங்கே பார்த்தாலும் அந்த ஷார்ட்ஸ் ட்ரை பண்ணுறதா இருக்கட்டும். ஸோ அங்கே அவரோட ப்ரெசன்ஸை காமிச்சாருன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 20 மேட்ச்சில் 2 கோல் அண்ட் 1 அசிஸ்ட். சூப்பர் கப்பில் கிட்டத்தட்ட 3 மேட்ச்சில் 1 கோல் அண்ட் 1 அசிஸ்ட்ன்ற மாதிரி அவரோட கேம் காமிச்சிருக்காரு. ஸோ தேவைப்பட்ட ரைட் விங்கர், அட்டாக்கிங் மிட்ஃபீல்டராகவும் ப்ளே பண்ணுற எபிலிட்டி இருக்குது. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் இவர் வருவாரா வரமாட்டாரா. ஏன்னா ஜம்ஷெட்பூரில் கிட்டத்தட்ட 2 இயர் கான்ட்ராக்ட் இருக்குது. பட் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இவரை ஜம்ஷெட்பூர் கொண்டு வருவாங்களா. ஆக்சுவலாக ஜம்ஷெட்பூர்லேருந்து கான்ட்ராக்ட் டெர்மினேட் பண்ணிவிட்டு மோகன் பகான் கொண்டு வருவாங்களான்னு. நெக்ஸ்ட் ஈஸ்ட் பெங்கால் எல்லா இடத்துலையும் கை வச்சு கடைசியில் நம்மளோட நிந்தாய் மேலேயும் கை வைக்கிறாங்கன்னு சொல்லலாம். நிந்தாய் உள்ளே கொண்டு வர பார்க்குறாங்க ஈஸ்ட் பெங்கால் பொறுத்த வரைக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் இது கன்ஃபார்ம்ன்ற மாதிரி தெரியல. பட் என்னை பொறுத்த வரைக்கும் நிந்தாய் மூவ் பண்ணக்கூடாது. ஏன்னா ஒன் ஆஃப் த ஃபைண்டுன்னு சொல்லலாம் நிந்தாய். ஏன்னா நம்ம இப்போ வந்து வின்சி பெரட்டோ ஆல்மோஸ்ட் செகண்ட் ஹாஃபில் பாதி விளையாடிட்டு அதுக்கப்புறம் தான் நிந்தாய் கொண்டு வராங்க. இல்லை ஃபைனல் 90 மினிட்ஸ் தான். பட் இனிஷியலாக சென்னை எஃப்சி கஷ்டப்படும் போது இந்த முக்கியமான மேட்ச்சில் கோல் ஸ்கோர் பண்ணுறதா இருக்கட்டும், அங்கே நம்மளுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்தது. ஸோ அந்த மாதிரி நிந்தாய்க்கான ஒரு கிரெடிட் கொடுத்தே ஆகணும். கண்டிப்பாக சென்னை எஃப்சி ஒரு மூவ் பண்ணக்கூடாது. ஸோ அவன் கையில் கீழே அவரோட கேம் பெட்டராக இம்ப்ரூவ் பண்ணி ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு பிளேயரா, செகண்ட் ஹாஃப் இன்னொரு பிளேயர் மாதிரி ஈக்குவலாக வாய்ப்பு கிடைச்சி ஆல்மோஸ்ட் ஒரு சென்னை எஃப்சி ஒரு ஃபுல் சூப்பர் ஸ்குவாடாக முன்னேறணும் அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஆசை. அந்த வருஷத்தில் நிந்தாய் மூவ் பண்ணக்கூடாதுன்னு என்னோட ஆசை. ஜித்தேஸ்வரும் மூவ் பண்ணக்கூடாதுன்னு தான். பட் இந்த 2 பிளேயரும் அவங்களுக்கு பிடிச்சி அவங்களோட பிளே டைம் வேணும், வேறு எதனா கிளப் நான் போய் ஆகணும்னு டிசைட் பண்ணால் அது அவங்களோட விஷ். பட் என்னோட ஆசை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு யங் குவாலிட்டி பிளேயர்ஸ்லாம் நம்ம சென்னைக்கு தேவை. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் மூவ் பண்ணுவாங்களான்னு. சரி, ஓகே, ஈஸ்ட் பெங்கால் நம்ம சென்னை பிளேயர் அப்ரோச் பண்ணால் நம்ம சென்னை சும்மா இருப்பாங்களா? ஸோ நம்ம சென்னை எஃப்சி ஆல்மோஸ்ட் நம்ம இனிஷியலாக பார்த்தீங்கன்னா லைவ் மூலியமாக டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். கிஷோர் ப்ரோ கூட அப்டேட் பண்ணியிருப்பாரு. கிளான் மார்டின்ஸ் ரொம்ப முக்கியம். இப்போ இருக்கிற சென்னை எஃப்சிக்கு கண்டிப்பாக தேவைப்படுவாருன்ற மாதிரி அதுக்கேற்ற மாதிரி நம்ம சென்னை எஃப்சி அவன் கைலன்கோ பார்த்தீங்கன்னா கிளான் மார்டின்ஸ் அப்ரோச் பண்ணிட்டு வராங்கன்னு சொல்லலாம். ஸோ இவருக்கு பொறுத்த வரைக்கும் தாப்பா கிளிக் ஆகிட்டதுனால இவருக்கும் அந்தளவுக்கு வாய்ப்பு கிடைக்கலன்ற மாதிரி மூவ் ஆகிட்டு இருக்கு மோகன் பகான் சூப்பர் ஜெயின்ஸ் பொறுத்த வரைக்கும். பட் இது கன்ஃபார்மாக இருக்க ஒன்ஸ் மோகன் பகான் சூப்பர் ஜெயின்ஸ் சீசன் முடிஞ்ச பிறகு தான் நம்மளுக்கு தெரியும். ஸோ அவங்க கான்ட்ராக்ட் எக்ஸ்டென்ஷன் கொடுக்குறாங்களா இல்லை ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம். பட் கண்டிப்பாக சென்னை எஃப்சிக்கு பிக் பிளேயர்ஸ் வரணும், குவாலிட்டி நியூ யங் பிளேயர்ஸ்லாம் வர அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஃபர்தர் அப்டேட்ஸ் நம்ம
நம்ம ஸ்பெக்டேட்டர் மூலியமாக நம்ம தெரிஞ்சுப்போம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ இன்னொரு முக்கியமான பிளேயரான கியான் நசீரோட அப்டேட்டும் இருக்குது. ஸோ சென்னை எஃப்சி ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் கியான் நசீரி. பட் இதில் ஏன் எல்லாரும் கன்ஃபார்ம் இல்லைன்ற அதாவது கன்ஃபார்ம் இல்லைன்ற மாதிரி சொல்கிறாங்கன்னா, மோகன் பகான் சூப்பர் ஜெயின்ஸ்க்கு இன்னும் செமிஃபைனல் மேட்சஸ் இருக்குது, ஃபைனல்ன்ற மாதிரி ஏகப்பட்டது இருக்குது. அந்த நேரத்தில் ஒரு பிளேயர் இப்போ கன்ஃபார்ம் இவர் இங்கே மூவ் பண்ணிட்டான்னு சொல்ல முடியாது. ஸோ இவன் மார்க்கஸ் அதான் சொல்லியிருப்பாரு, ஒன்ஸ் இதனால் ஒரு கிளப்போட சீசன் கம்ப்ளீட் ஆனால் நான் அப்டேட் பண்ணுறேன்ற மாதிரி. அந்த வருஷத்தில் சென்னை எஃப்சியோட பிக் பிளேயர்ஸ் ஸோ கிட்டத்தட்ட இந்த டாப் 4 டீம் குவாலிஃபை ஆயிருக்கும். அதுலேருந்து தான் சென்னை எஃப்சி ஏகப்பட்ட பிளேயர்ஸ் அப்ரோச் பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. ஸோ ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு தான் அந்த கிட்டத்தட்ட பிக் ட்ரான்ஸ்ஃபர்ஸோட பெண்டிங்கில் இருக்குது. ஸோ அப்டேட் கிடைக்காம இருக்குது. அப்படி பார்த்தா அந்த டாப் டீமோட கேம்ஸ் அதாவது இந்த சீசன் எண்ட் ஆனால் ஏகப்பட்ட ட்ரான்ஸ்ஃபர் நியூஸ் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை நியூஸுக்கு கிடைக்கும். ஸோ ஒன்ஸ் கிடைச்சா நான் உங்களுக்கு ஃபர்தர் அப்டேட் பண்ணுறேன். அந்த பிளேயரை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம், ஈஸ்ட் பெங்கால் சொல்லிகிட்டே இருக்கோம். எந்த காரணத்தினால்னா இப்போ ரீசெண்டாக மோகன் பகான் கொஞ்சம் அடி வாங்கிட்டு வந்திருப்பாங்க. ஒடிசாவும் பார்த்தீங்கன்னா ஏஎஃப்சி கப்பில் இன்டர் மேரினஸ் கூட தோத்துட்டு வந்திருப்பாங்க. ஸோ ஏஎஃப்சி சாம்பியன்ஸ் மும்பை சிட்டியில் சரியாக பர்ஃபார்ம் பண்ண முடியல. பட் இங்கே இப்போ சூப்பர் கப் வின் பண்ணது மூலிமா ஈஸ்ட் பெங்கால் ஸோ ஏஎஃப்சி கப் அந்த ப்ரிலிமினரி ஸ்டேஜுக்கு மூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த சான்ஸை மிஸ் பண்ணிடக்கூடாது. இந்த வாய்ப்பு எப்படின்னா நம்ம யூட்டிலைஸ் பண்ணி ஒரு நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போயணுன்ற மாதிரி கார்லஸ் குட்டட் பிக் பிளேயர்ஸை சைன் பண்ணுறாங்க. எல்லா கிளப்லேருந்து ஆளை தூக்க பார்க்குறாங்க. ஸோ ஓகே ஒரு பக்கம் இவர் பண்ணுறது ஸோ தெளிவாக தெரியுது. ஏஎஃப்சி கப்பை டார்கெட் பண்ணி இந்த வாய்ப்பை நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாதுன்ற மாதிரி. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அமையும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அந்த வருஷத்தில் ஸோ பாலி யுனைடெட் எஃப்சி அது மட்டும் இல்லாமல் பாலஸ்டீன் நேஷனல் டீம் பிளேயரான முகமது ரஷீத் அப்ரோச் பண்ணியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட இவருக்கு பார்த்தீங்கன்னா டியூவல் சிட்டிசன்ஷிப் இருக்குது, யூஎஸ்ஏ அண்ட் பாலஸ்டைனு. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா பாலஸ்டைன் நேஷனல் டீமுக்காக தன்னோட கேமை ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காரு. ஒரு டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டர். ஸோ 28 வயசு ஆகுது. ஸோ லீக் 1 ஸோ 2023-24 கிட்டத்தட்ட 26 மேட்ச்சில் 2 கோல் அண்ட் 4 அசிஸ்ட் கொடுத்துருக்காரு. ஸோ அவங்களோட கிளப்புக்காக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏஎஃப்சி கப்பில் 6 மேட்ச்சில் 2 கோல் அண்ட் 1 அசிஸ்ட்ன்ற மாதிரி சொல்லலாம். இவரோட கான்ட்ராக்ட் ஸோ கண்டிப்பாக முடிவடையுதுன்னு சொல்லலாம். பட் ஈஸ்ட் பெங்கால் தட்டி தூக்குவாங்களா, ஏகப்பட்ட நியூஸ் வருது. அப்போ எல்லாரும் எடுத்துருவாங்களா இல்லை, அதில் எந்த பிளேயர் அவங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அக்ரி பண்ணி ஸோ கிட்டத்தட்ட இதுதான் அவங்களோட ஃபியூச்சர் பிளான், இப்படி தான் நாங்கள் மூவ் பண்ண போகிறோம் மேனேஜ்மெண்ட் டிசைட் பண்ணி சொல்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி பிளேயர்ஸ்க்கு ஓகே இந்த கிளப் நம்ம மூவ் பண்ணால் நம்மளோட கேம் இம்ப்ரூவ் ஆகும், ஸோ நம்மளுக்கு இது சூட்டபுளாக இருக்கும், நெக்ஸ்ட் கப்பல் ஆஃப் இயர்ஸ் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறதுக்குன்ற மாதிரி டிசைட் பண்ணால் அந்த டீல் டன் டீல் ஆகும். ஸோ பார்க்கலாம் இந்த மாதிரி டீல் டன் டீல் ஆகுதானே. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட இந்தியன் சென்டர் பேக்கை ஸ்ட்ரென்தன் படுத்த ஸோ சாஜித் ஹுசைன் இவர் பார்த்தீங்கன்னா இவரை கிட்டத்தட்ட மல்டியர் டீல் அப்ரோச் பண்ணியிருக்காங்க. இவர் பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் சேர்ந்த பிளேயர். ஹைதராபாத்தை கிட்டத்தட்ட உடஞ்சி வருது, ஒரு நியூ கிளப்பை உருவாக போகிறாங்க. ஃபாஸ்ட் ஹைதராபாத் எஃப்சின்னு சொல்ல முடியாதுன்னா அவங்களோட அங்கேருந்து டெவலப் பண்ண பிளேயர்ஸ் எல்லாமே பெங்களூரு அங்கே இங்கே மூவ் பண்ணிட்டாங்க. இப்போதைக்கு அந்த இந்தியன் ஸ்குவாடில் என்னென்ன ஃபாரின் பிளேயர்ஸ் ஆட் ஆன் பண்ணோம், எங்கெங்கே இம்ப்ரூவ் பண்ணணுன்ற மாதிரி ஒரு கம்ப்ளீட் சூப்பர் நியூ இன்வெஸ்ட்மெண்ட்டோட ஹைதராபாத் உருவாக்கிட்டு வருது. ஸோ கம்ப்ளீட் பண்ணால் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் யார் இன்வெஸ்டர், அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த பிளேயர்ஸை கொத்தி தூக்கியிருக்காங்கன்னு. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா ஒரு லெஃப்ட் பேக் இந்தியன் அண்டர் 23க்காக தன்னோட கேமை ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காரு. 20 வயசு தான் ஆகுது. ஸோ அந்தளவுக்கு வாய்ப்பு கிடைக்கல. ஸோ ஓகே ஒரு யங் ஸ்குவாட் தான் இந்தியன் பிளேயர்ஸ் வச்சு ப்ளே பண்ணுறாங்க. ஸோ இவருக்கு பெருசாக வாய்ப்பு கிடைக்கல. 11 மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காரு. இவரை பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் பெங்கால் அப்ரோச் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அங்கே போய் ஒரு குட் எக்ஸ்போஷர் இவருக்கு கிடைக்கும். தேவைப்பட்டால் சென்டர் பேக்கோ ப்ளே பண்ணுற எபிலிட்டி இருக்குது, கம்ப்ளீட் லெஃப்ட் பேக்னு சொல்லலாம். பட் இவரோட கான்ட்ராக்ட் இன்னும் இருக்குது ஹைதராபாத் கிட்ட. அதான் ஹைதராபாத் உடஞ்சி வருதுன்னு நான் சொல்லியிருப்பேன். அந்த வருஷத்தில் இவர் மேபி டெர்மினேட் பண்ணிவிட்டு ஈஸ்ட் பெங்கால் போக வாய்ப்பு இருக்குது. சரி ஓகே ஃபைனலாக என்ன பார்க்க போகிறோன்னா சரி சென்னை எஃப்சியோட கேம் முடிஞ்சு. பட் நம்ம கேம் ஆக்சுவலாக சென்னை எஃப்சின்ற மாதிரி ஒரு பக்கம் கான்சன்ட்ரேஷன் பண்ணாலும் ஃபைனலாக கேம்னு ஒன்று பார்ப்போம். அந்த வருஷத்தில் கிட்டத்தட்ட மோகன் பகான் ஒடிசா 2 செமிஃபைனல் மேட்ச் ப்ளே பண்ணுவாங்க 2 லெக்கில். அண்ட் மும்பை சிட்டி கோவான்னு சொல்லலாம். ஸோ இந்த டாப் 4 டீமில் பார்த்தீங்கன்னா எந்த டீம் ஆல்ரெடி ஷீல்டு மோகன் பகான் அடிச்சுட்டாங்க. ஓகே இந்த 4 டீம்லேருந்து எந்த டீம் பார்த்தீங்கன்னா கப் அடிக்கணும், உங்களோட தாட்டை நீங்கள் கமெண்ட். மேலும் இந்தியன் ஃபுட்பால் நியூஸ் தெரிஞ்சிக்க, எஸ்பெஷலி இந்தியன் ஃபுட்பால் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் நியூஸ், ஐஎஸ்எல் நியூஸ்ன்ற மாதிரி கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிக்க ஸ்பெக்டேட்டரை ஃபாலோ பண்ணிக்கங்க. முடிஞ்ச அந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் அண்ட் முழுக்க உங்களோட தாட் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மூவ் பண்ணலாம். லெட்ஸ் கோ இந்தியன் ஃபுட்பால்.